நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 588வது நாமாவளியாக ஓம் புத்திமதாம்பராய நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி புத்திமான்களுக்குள் சிரேஷ்டமானவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது இறைவனுடைய தன்மை இலக்கணங்கள்லாம் பார்த்தோம். இறைவன் பேரறிவாளன், முற்றறிவாளன், இந்த சப்தங்களெல்லாம் பார்த்தோம். இந்த நாமாவளி எதெல்லாம் உயர்வானதோ அந்த உயர்வுகளுக்கெல்லாம் உயர்வாக இருக்கக்கூடியவர், அப்படி புத்திமான்களாக அறிவாளிகளாக இருப்ப அந்த சக்திகளுக்கெல்லாம் சிரேஷ்டமானவர் அப்படின்றத வர்ணிக்கிறது. இப்போ நம்ம புத்திமத் அப்படின்னா பகுத்தறிவுடன் கூடிய, கற்றறிந்த, புரிந்து கொள்ளும் சக்தியுடன் கூடிய, அறிவாற்றல் மிக்க அப்படின்னு அர்த்தங்களை எல்லாம் புத்திமத்துன்ற சப்தம் குறிக்கும். அப்போ இறைவன் அதுக்கு மேலாக இருக்கக்கூடியவர். நம்ம எதெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியவர். அப்போ வர அப்படின்னாலே நமக்கு என்ன அப்படின்னா மேன்மையான, சிறந்த அப்படின்னு அர்த்தம். அப்படி இந்த அறிவாளிகளுக்குள்ள ஞானம்ன்றது என்ன, பகுத்தறிவு அப்படின்றது என்ன அப்படின்னா நடக்கக்கூடியதை சிந்தித்து இது எதால் நடக்குது, இது நடக்கிறதுக்கான காரணம் என்ன, காரியம் என்ன, இதற்கு முதல் காரணம் எது, துணை காரணம் எது, நிமித்த காரணம் எது, இதெல்லாம் சிந்திக்கக்கூடிய பக்குவம் இருக்கக்கூடியதுக்கு தான் பகுத்தறிவு அப்படின்னு பேர். மற்ற ஜீவனுக்கு, மற்ற ஜீவராசிகளுக்கு கிடையாது, மனிதனுக்கு அதை கொடுத்துருக்கார். மற்றபடி எல்லா உயிருக்கும் ஞானம் உண்டு. ஒரு மரமாக இருந்தாலும் அதுக்கும் ஞானம் உண்டு. அது என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு தடை இருந்ததுன்னா அதை தாண்டி போய் வளர ஆரம்பிக்கும். ஒரு கொடி இருக்குது, அது எங்கே படருதோ அதை பார்த்து அந்த மரத்தில் ஏறி படர ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லா உயிர்களுக்கும் ஒரு மண்புழுவாக இருந்தாலும் அது நல்லதை தேடி போகுமே தவிர தேவையில்லாத இடத்துக்கு போகாது. நெருப்பு இருக்குது அப்படின்னா தூரம் வந்துடும். அப்போ எல்லா உயிருக்கும் ஞானத்தை இறைவன் கொடுத்துருக்கான். அப்போ இந்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி இந்த இறை சக்திக்கு இருக்கக்கூடிய ஞானத்துக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசத்தினுடைய பகுத்தாய்வு, பகுத்து பார்ப்பதற்காக இந்த நாமாவளியால் இறைவனை வர்ணிக்கிறார். அப்போ எல்லா உயிர்களுக்கும் ஞானம், அறிவு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். அந்த அறிவின் மூலமாக தான் இந்த அளவு விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்போ அந்த விஞ்ஞான வளர்ச்சி எப்படி இருக்குது, அதால் வரக்கூடிய நன்மை தீமை என்ன, இதெல்லாம் பார்க்கணும். எல்லாத்தாலேயும் நன்மை தீமை உண்டு. அப்போ இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு உயர்வாக இருக்கணும். ஆனால் அந்த உயர்வு எந்த விதமான கெடுதலும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வஸ்து இருக்குது. அது எது அப்படின்னா அதுதான் இறைவன். அவர் தான் குமார பரமேஸ்வரன். அதனால தான் நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடு இறைவன் எல்லா உயிர்களுக்கும் நடு நிலைமையோடு செயல்படக்கூடியவர். அவர் நம்ம உலகியல் வாழ்க்கையில் இறைவன் அது கொடுக்கலையே, இது கொடுக்கலையே, இது பண்ணிட்டார், அது பண்ணிட்டார், இறைவன் இப்படி செஞ்சுருக்கலாமோ, அப்படி செஞ்சுருக்கலாமோ, இதெல்லாம் நம்ம மனிதனுடைய சிந்தனை தான், சிற்றறிவு. ஆனால் இறைவன் ஒரு காரணத்தை அறியும் பொழுது தான் நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்றது உணரவே முடியும். அப்போ நமக்கு அபிராமி பட்டர் கிடைச்சார்னா அன்னைக்கு அந்த வார்த்தை சரபோஜ மன்னன்கிட்ட சொன்னதால் நமக்கு அபிராமி பதிகம் கிடைச்சிது. காலத்தையும் மாற்ற முடியும் அம்பாள் தாய் பராசக்தி நினைத்தான்றதை அந்த பௌர்ணமியை வர வச்சா. அப்போ இதெல்லாம் ஒரு சோதனை வரும்பொழுது பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த 73வது வயதில் வந்த சோதனை அது அவருக்கு இறைவனிடத்தில் இன்னும் நெருங்கியது. அது மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இறைவன் ஏதோ ஒரு காரணம். அப்போ இன்பமும் அந்த காரணமும் நம்மளால் தான் கிடைக்கிது, நாம் செய்த வினை தான். அப்போ இன்பமும் துன்பமும் அடையக்கூடிய இந்த ஜீவன் இருக்கக்கூடிய அறிவு அதை விட மிகப்பெரிய அந்த புத்திமான்களுக்கும் ஒரே சமயத்தில் 100 விதமான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாளாம். 100 விதமான கேள்வி அப்படின்னா பல கேள்விகள் இருக்கும், பல கணக்குகள் இருக்கும், பல விதமான இயற்கை விஷயங்கள் இருக்கும். எல்லாத்தையும் எது கேட்டு அதுக்கு பதில் சொல்லுவாராம். அவள் சதாவதானி அப்படின்னு பேர். அஷ்டாவதானி ஒரே சமயத்தில் 8 பேருடைய கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லுவாள். இது மாதிரினா இருந்தால் புத்திமான்கள். அப்போ அந்த அறிவு தான் உயர்வான்னு நம்ம நினச்சிடக்கூடாது இல்லையா?
அப்போ அதுக்கும் மேலே அவாகிட்டையும் குறைநிறை இருக்கும். அப்போ உயர்வாகவும் இருக்கணும், குறைநிறை இல்லாமல் இருக்கணும். அது யார், அந்த வஸ்து எது அப்படின்னா அதுதான் இறைவன். அதை தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் புத்திமதாம் வராய நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.